ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அய்யனார் துணை சீரியலில் சோழன் வந்து அவங்க ஓனர்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அண்ணா, இந்த மாதிரி எனக்கு ஒரு 5,00,000 ரூபா பணம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. உனக்கு எதுக்குடா அவ்வளோ பணங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இந்த மாதிரி நிலா வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா உன்னை நம்பியெல்லாம் யாராவது 5,00,000 ரூபா பணம் தருவாங்களா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு கைக்கு பணமும் வருது. அது வந்து ஒரு அந்த ட்ராவில் வச்சுட்டு அந்த பக்கம் ஃபோன் பேசுறதுக்காக போயிடுவாங்க. சோழன் என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த பணத்தை வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் நிலா கிட்ட கொடுக்கறதுக்காக போயிடுவாங்க. இங்கே நிலா எல்லாருக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சோழன் வருவாங்க. அப்போ வந்து சோபனா கிட்ட சொல்லுவாங்க, உங்கள் ஹஸ்பண்டை வர சொல்லுங்கள், ஒரு விஷயம் பேசணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிலாவுமே தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்பாங்க. அப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பயப்படாதீங்கிற மாதிரி சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா இந்தாங்க 5,00,000 ரூபா பணம் ஷேரு, இனிமேல் நிலாவுமே இந்த கம்பெனிக்கு ஓனர் தான், பார்ட்னர் தாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நிலாவுக்கு ரொம்பவுமே ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. சோழனும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. சோழன் எனக்கு வேலை இருக்குப்பா, நான் கிளம்புறேங்கிற மாதிரி கிளம்பிடுவாங்க. நிலாவோட ஃப்ரெண்டு வந்து பரவாயில்ல, உன் கல்யாண விஷயத்தை நினச்சா ரொம்ப வருத்தப்பட்டேன், ஆனால் சோழன் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே வந்து வீட்டில் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா ரொம்பவே பயந்துட்டு